மணியாடு முடிமுனை மௌலி என தமிழ் சூடிய சூடாமணியாடு முற்றும் அறிந்தவள் அற்றியில் பொட்டோடு சுட்டி பதிந்தாடு வடிவமை காதலில் குண்டல கேசரி வயங்கொடி கொண்டாட வார்த்தைகளில் கரம் ஏந்திய ஆடக வலையா பதியாட துடியடை கையனில் ஒருபிடி என்று துவண்டு துவண்டாடும் துறவரலைகளை ஒருபுறமாகவும் தூய சிலம்பாடும் அன்னை தமிழே உன் அடிவாழ்த்தி தொடங்குகிறேன். போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் வணக்கத்திற்கும் உரிய எங்கள் கம்பன் கழகத்தை சார்ந்த அத்துணை சொந்தங்களுக்கும் என் நன்றியின் மலர்களையும் வாழ்த்துகளையும் தெரிவித்துக் கொண்டு நேராக எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பில் கொடுக்கப்பட்டிருக்கிற நேரத்தில் முடிப்பேன் என்ற உறுதியோடு இந்த நிகழ்ச்சியை தொடங்குகிறேன். பற்பல திருத்தம் செய்தான், பாத்திர பொருத்தம் செய்தான், அற்புத அழுத்தம் செய்தான், அதன் பின் நிறுத்தம் செய்தான். கம்பன் பற்பல திருத்தம் செய்தான், பாத்திர பொருத்தம் செய்தான், அற்புத அழுத்தம் செய்தான், அதன் பின் விருத்தம் செய்தான். அந்த விருத்தத்தில் விஞ்சி நிற்கிற ஒரு அற்புதமான பாத்திரம் தாரை என்கின்ற அற்புதமான பாத்திரம். வடமொழியிலே வான்மீகி எழுதிய தாரையை காட்டிலும் எங்கெல்லாம் தமிழ் பண்பாட்டை, தமிழ் கலாச்சாரத்தை, தமிழினுடைய பெருமையை, தமிழினுடைய சிறப்பை பாட வேண்டும் என்கின்ற ஆவல் சாதாரண சக்கரவர்த்தியை கவி சக்கரவர்த்தி என்கின்ற உச்சாணி நிலையிலே கம்பனை கொண்டு வந்து நிறுத்திய மிக சிறந்த பாத்திரம் தாரை. தாரையை போல ஒரு அற்புதமான பாத்திரத்தை பார்க்க முடியாது. தரையையே ஆண்டவனுக்கு தாரை என்று பெயர். நெறியாளர் அவர்களே, கண்களில் தாரை தாரையாக வந்தாலும் மன உறுதியோடு படைக்கப்பட்டிருக்கிற மிக சிறந்த பாத்திரம் தாரை. தாரையை கம்பன் வான்மீகியிலே இருந்து சொன்னால் தான் கம்பன் செதுக்கிய பாத்திரம், கம்பன் தீட்டிய சித்திரம் எப்படி விழுகிறது என்பதை சொல்ல முடியும். வான்மீகியிலே தாரையை படைக்கிற போது சுக்கிரீவனோடு கூடி மகிழ்ந்தான், இன்பம் துய்த்தாள், மதுவையும் மாமிசத்தையும் விரும்பி உண்டால் என்று வான்மீகி எழுதுகிறான். அது தமிழ் பண்பாட்டிற்கு உகந்தது அல்ல என்பதை மாற்றி தமிழ் பெண்ணாக மாற்றுகிற ஒரு அற்புதமான பாத்திரம் இந்த உலகத்தில் உண்டு என்றால் அது தாரை என்கின்ற பாத்திரம். அங்க தன்னுடைய சுக்கிரீவனை எப்படி, சுக்கிரீவன் இங்கே எப்படி அவளை வணங்குகிறான், வான்மீகி படைத்த தாரை எப்படி இருக்கிறாள் என்பதை மட்டும் சுருக்கமாக நான் சொல்ல விரும்புகிறேன். வான்மீகி படைத்த தாரையை காட்டிலும் அமிர்திடம் தோன்றிய ஆயிடை தாரை, மலக்குலை மைந்தினி என்றெல்லாம் வாலியால் வர்ணிக்கப்பட்ட அந்த தாரை எப்பவுமே பெண்களுடைய பேச்சை கேட்டால் தான் வாழ்க்கையில முன்னுக்கு வர முடியும். ஒரு கணவன் மனைவி பேச்சை கேட்காவிட்டால் அவன் அழிந்து போவான் என்று சொல்லுகிற அற்புதமான பாத்திரம் தாரை. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், மனைவி சொல் கேட்டால் நாம் மிகுந்த ஒரு உயர்ந்த நிலையில் இருக்க முடியும். நான் நகைச்சுவையாக சொல்வது உண்டு, மைக் அமைவதும் ஒய்ஃப் அமைவதும் பூர்வ ஜென்ம புண்ணியம். இங்கு மைக் அமைந்திருக்கிறது என்றாலும், எனக்கு ஒய்ஃப் அமைந்திருக்கிறது என்றாலும் அதற்கு காரணம் அவர்களுடைய பேச்சை கேட்டு நடப்பதுதான். ஒரு நல்ல ஆண்மகனுக்கு அழகு என்பதை வாழி மறந்து போன காரணத்தால் அவன் மாண்டு போறான் என்கின்ற செய்தியையும் இந்த பாத்திர படைப்பு நமக்கு அழகாக எடுத்து சொல்லுகிறது. வாழி மறைந்த பிறகு, வாழி இறந்த பிறகு அங்கு எப்படி இருந்தால் தாரை என்று சொல்லி பார்க்கிற போது அரசவையிலே அமர்ந்து இன்பம் துய்த்து கொண்டு குரங்குகள் எப்படி புணர்ந்ததோ அப்படி புணர்ந்திற வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தான் என்று வான்மீகி எழுதியதை கம்பன் அழகாக படம் பிடித்து காட்டுகிறான். தாரையை தாயென வணங்கினான் சுக்கிரீவன். தாரையை தன்னுடைய தாயென கருதி அரசாட்சி செய்தான். அது மட்டுமல்ல, தாயென தந்த சொற்கள் வீரிய சொல் என செவ்விதின் அரசு செய்தான். ஒரு தாய் நிலையிலே தன்னுடைய அண்ணியை பார்க்கிற அந்த தமிழ் பண்பாட்டை கவி சக்கரவர்த்தி கம்பன் அந்த பாத்திர படைப்பிலே கொண்டு வந்து சேர்க்கிறான். அண்ணனுடைய மனைவி தன்னுடைய அம்மா என்கின்ற அற்புதத்தை எடுத்து சொல்லுகிற ஒரு அழகு மிகுந்த பாத்திரம் இந்த உலகத்தில் உண்டு என்றால் அது தாரை என்கின்ற பாத்திரத்தை தவிர ஒரு ஒன்றையும் சொல்லிவிட முடியாது. கடைசியா கார்காலத்துல வர்றேன்னு சொல்லிட்டு சுக்கிரீவன் மதுவிலும் மயக்கத்திலும் மயங்கி இருக்கிற போது அவளை கூட காப்பாற்றி இலக்குவனிடத்திலே சீற்றம் மிகுந்த இலக்குவன் வருகிறான். வருகிற போது அவள் மங்கள அணிகலன்களை எல்லாம் நீக்கி
கைமை நோன்பு மேற்கொண்டதாக கம்பன் எழுதுகிறானே, வான்மீகிலே அப்படி இல்லை. கைமை நோன்பு எடுத்துக்கொண்டு ஒருவனுக்கு ஒருத்தி என்கின்ற கொள்கையை அங்கேயும் பறைசாற்ற வேண்டும் என்பதற்காக கம்பன் படைத்திருக்கிற அழகான பாத்திரம் தான் தாரை என்பதை இந்த மன்றம் பதிவு செய்து கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். அது மட்டுமல்ல, அவர் கோயிலை விட்டு வெளியே போகாத தாரை என்று எழுதுகிறான் கம்பன். கோயிலிலேயே அமர்ந்து தவம் செய்து கொண்டிருக்கிற ஒரு தவ வாழ்க்கையை மேற்கொண்டிருக்கிறாள் தாரை என்று கவி சக்கரவர்த்தி கம்பன் பதிவு செய்கிறான். போர்கோலா போர் அகலா தாரை என்று அவன் சொல்லுகிற அந்த அழகு, அங்க அவன் வந்து நிற்கிறான், கைமை நோம்போடு நிற்கிற அவளை பார்க்கிற போது தன் தாயாரை நினைந்து மைந்தார் என்று கவி சக்கரவர்த்தி கம்பன் இலக்குவன் பார்க்கிற போது, என்னுடைய தாய் கூட இப்படிதானே மங்கள அணிகலன்களை எல்லாம் நீக்கி இருப்பாள் என்ற கோபத்தை தணிவிக்கிற மிகப்பெரிய பாத்திர படைப்பாக கவி சக்கரவர்த்தி கம்பன் சொல்லுகிறான். பார்குடா முழுவின் திங்கள் பால் வந்த படிவம் போலும் ஏர்குலா முகத்தினான் என்று கவி சக்கரவர்த்தி கம்பன் படைத்திருக்கிறானே. என்னிடத்தில் பொன் இருந்தால் கம்பனுக்கு 1000 பொற்காசுகளை அந்த ஒரே பாட்டுக்கு தந்திருப்பேன். அப்படி அழகாக கவி சக்கரவர்த்தி மங்கள அணிகள் நீக்கி மணி அணை துறந்து என்று அழகாக அந்த பாத்திர படைப்பை படைத்து காட்டியிருக்கிறான் என்றால், தமிழ் பண்பாட்டிற்கும் தமிழ் கலாச்சாரத்திற்கும் தமிழ் இலக்கிய உலகத்திற்கும் ஒரு அழகான பாத்திர படைப்பை தாரையின் மூலமாக படைக்கின்ற காரணத்தால் கற்கோயில்கள் காலப்போக்கில் அழிந்து போகலாம். கம்பன் கட்டிய சொற்கோயில் காலத்தையும் கடந்து நிற்கும். காதலும் மாழியிலும் காற்று மழை மூழியிலும் சாகாத கம்பன் அவன் பாட்டு. இது தலைமுறைக்கு எழுதி வைத்த சீட்டு. 10,000 கவிதைகளை முத்தாக அள்ளி வைத்த சத்தான கம்பனுக்கு ஈடு இன்று வித்தாக பிள்ளை என்று பாடி என்று சொல்லி இந்த 47ஆம் ஆண்டு கம்பன் விழாவை பேசுவதற்கு வாய்ப்பளித்த எங்கள் தலைவர், செயலர் மற்றும் அத்துணை பெருக்கும் என் மனப்பந்தலில் பூத்த மல்லிகை மலரை காணிக்கையாக்கி இந்த கம்பன் கழகம் 100 கடக்கும் 100 விழாவிலும் அடியேன் வந்து உரையாற்றுவேன் என்கின்ற ஒரு மகிழ்ச்சியோடு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணி திருநாடு, வந்தே மாதரம். நன்றி, வணக்கம். என்னை வளர்த்த தாய்க்கழகமாக இருக்கிற திருப்புத்தூர் கம்பன் கழகத்திற்கு என் மனப்பந்தலில் பூத்த மல்லிகை மலரை காணிக்கையாக்கி விடைபெறுகிறேன்.